ஃப்ளேவர் வேக்ஸ். இது சொல்லிட்டு இதுக்குள்ளே என்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃப்ளேவர் வேக்ஸில் இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து ஹேண்ட்ஸுக்கு வந்துட்டு ஒன்று நம்ம வந்து ஹேரை ரிமூவ் பண்ணுவோம் இல்லைங்களா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேரில் வந்துட்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின்னு வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். அப்போது மாய்ஸ்சர் வந்து தேவைப்படும். மாய்ஸ்சர்னால் என்னது? ஒரு ஈரப்பதம். அந்த ஈரப்பதம் வேணுங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு இந்த ஃப்ளேவரை வந்து மிக்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்ரையான ஸ்கின்ல வந்து நம்ம வேக்சிங் பண்ணுறேன். அந்த ட்ரை ஸ்கின்னில் வேக்சிங் பண்ணும்போது என்ன ஆகுனா ஸ்கின் பிகம் மோர் ட்ரை. ஏன்னா நம்ம அதில் வந்து இருக்கிற மாய்ஸ்சரை வந்து கட் ஆஃப் பண்ணி வேக்சிங் பண்ணி நம்ம ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறோம். அதில் சேர்த்து அந்த மாய்ஸ்சரும் கட் ஆஃப் ஆகிடும். அப்போது அந்த மாய்ஸ்சரை ரீட்டைன் பண்ணுறதுக்கு ப்ராடக்டில் மிக்ஸ் பண்ணி வேக்சிங் பண்ணாலும் அந்த கையில் ஷைனிங்கு, ஸ்மூத்து, நல்ல வந்துட்டு மாய்ஸ்சரு, தொட்டால் சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு, அந்த மாதிரியான விஷயத்த ஆட் ஆன் பண்ணி இது வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்துட்டு இதுதான். இதில் வந்து மாய்ஸ்சர் இருக்கும்.